ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ஆப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்காய் பால் ஆப்பம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்ஃபேக்ட் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஆயில்லெஸ் ரெசிபியும் கூட. இது ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. இன்னைக்கு அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 200 கிராம்ஸ் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. அப்புறமா 200 கிராம் பச்சரிசி, அப்புறம் 150 கிராம் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 50 கிராம் அவல் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அப்புறமா அதே பாத்திரத்தில் பச்சரிசி போட்டிருக்கேங்க. 200 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க, டிப் ஆகுற அளவுக்கு. 2 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் ஆட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி ஊற வச்சாச்சு. நம்ம அடுத்து உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சிடலாம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதை உளுந்து வந்து 150 கிராம் எடுத்திருக்கேங்க. வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுவும் 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் ஆட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவல் வந்து இப்போ ஊற வைக்க வேண்டாங்க. இது நம்ம அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை க்ளீன் பண்ணி போட்டுடலாம். நீங்கள் நார்மலாக இட்லிக்கு எந்த பதத்தில் எடுப்பீங்களோ அந்த பதத்தில் வரைக்கும் ஆட்டினா போதும். எல்லா அரிசியும் போட்டுடுங்க. பச்சரிசி புழுங்கல் அரிசி மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி கிரைண்டரில் போட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவல் ஊற வச்சுருக்கேன். அரிசி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அவல் போட்டுடலாம். நல்லா அரையட்டும் அவல் வந்து. அவ்வளோதாங்க, அவல் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து உளுந்து போட்டுடலாம். உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து போட்டிருக்கோங்க. இதுவும் நீங்கள் நார்மலாக உளுந்து எந்த பதத்தில் எடுப்பீங்களோ அந்த பதத்தில் வரைக்கும் நீங்கள் ஆட்டிக்கோங்க. நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சிருக்கேங்க. அப்போதான் நம்மளுக்கு ஆப்பம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மாவில் நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் பால் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஆப்பத்துக்கு. ஸோ கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி எடுத்தீங்கன்னா பால் வந்து நல்லா பிரிஞ்சு வருங்க. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இருக்கும் டேஸ்ட் வந்து. ஸோ சுடு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் சுகர் போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பால் ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம ஆப்பம் செஞ்சிடலாம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். எண்ணெய் எதுவும் இதுக்கு தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் ஊற்றலாம். பாருங்கள் அழகாக வருது. நீங்கள் இதை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக 2 பக்கமும் வேகும். பிகாஸ் நம்ம இதை திருப்பி போட போகிறதில்ல. நம்ம மூடி வச்சா தான் கரெக்டாக 2 சைடுமே வேகும். ஸோ மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி இது. எல்லாருமே இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் வீடியோஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.